ஹாப்பி மண்டே. எல்லாருக்கும் ஒரு பவர்ஃபுல்லான இனிய திங்கட்கிழமை நல்வாழ்த்துக்கள். வாரத்துடைய முதல் நாள் இல்லையா? எல்லாருமே உங்களுடைய வேலைக்கு அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த வாரம் முழுக்க பல மனிதர்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அவங்கள பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இந்த வாரத்துக்கு ஒரு ஸ்மால் ஒரு பூஸ்ட் மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஸ்மால் கதையை சொல்கிறேன். அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் கேட்காத கதை அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆல்ரெடி கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. பட் அந்த ஒரு விஷயத்த நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி ஒரு புது வீட்டுக்குள்ளே குடி போகிறாங்க. அந்த வீட்டோட ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி ஜன்னல் இருக்குது. அந்த வழியாக பார்த்தா அந்த பக்கத்து வீட்டு தோட்டம் நல்லா தெரியுது. மறுநாள் காலையில் அந்த மனைவி காஃபி குடிச்சுக்கிட்டே அதை வெளியில் பார்க்கும்பொழுது அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி அவங்க வீட்டு துணிகளை துவைச்சு காய போட்டுகிட்டே இருக்கா. அப்போ அவங்க பக்கத்தில் அவங்க கணவரும் நின்று காஃபி குடிச்சிட்டே இருக்காரு. அவர்கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க அந்த அம்மா பாருங்களேன், துணியை ஒழுங்காக துவைக்காமல் அழுக்கான துணிகளை அதை காய போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க கணவர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா துணி துவைக்க தெரியல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இப்படி தொடர்ந்து இது தொடர்ந்து ஒரு வாரமாகவே நடந்துட்டுருக்கு. தினமும் அந்த பக்கத்து வீட்டுக்கு பார்க்குறாங்க. அந்த அம்மா துணி துவைக்கிறதெல்லாம் இவங்க அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை அவங்க கணவர் பார்த்துட்டே இருக்காரு. ஒரு வாரம் முடியுது. 8வது நாள் காலையில் அந்த மனைவி ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், என்னங்க இங்கே பாருங்களேன், அந்த அம்மா துணியை சூப்பர் க்ளீனாக துவைச்சி போட்டிருக்காங்க, யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க போல எப்படி துவைக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னோடனே அவங்க கணவர் சிரிச்சுட்டே சொன்னாரா, அவங்க துணி துவைச்சது தப்பு கிடையாது, அவங்க எப்பவும் போல தான் துவைச்சாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு ஜன்னலை நான் தான் தொடச்சி சுத்தம் பண்ணேன். உனக்கு தெரியாமல் உனக்கு முன்னாடியே எழுந்து அதை நான் தொடச்சிட்டேன். அதனால தான் நீ பார்க்கும்பொழுது அவங்க வீட்டு துணி உனக்கு பளிச்சுன்னு தெரியுதுன்னு சொன்னாங்க. விஷயம் இதுதான். தப்பா அடுத்தவங்க கிட்ட நம்ம கிடையாது, நம்ம பார்க்குற கண்ணாடியில தான் அழுக்கு இருக்கு. ஏன் நம்ம தினமும் காலையில எழுந்த உடனே அந்த கண்ணாடியை துடைக்காம மற்றவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறோம்? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இந்த வாரம் நீங்க உலகத்தை பார்க்குற பார்வை வீடியோ டோட்டலா உங்களை மாற்ற போகுது. சரியா? சரி, இப்போ நம்ம எப்படி சொல்லலாம், சைக்கலாஜிக்கலாக ஒரு மனுஷங்களுக்கு ஒரு விசித்திரமான குணம் இருக்குது. அதாவது நமக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு சூழ்நிலை தான் காரணம், நம்ம கண்டிப்பாக பிளேம் பேட்டுருவோம். அதாவது இன்டர்னல் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்களுடைய கேரக்டர் தான் காரணம்னு டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஒரு சிம்பிளாக எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ லேட்டாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேனேஜர் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டிராஃபிக் சார், அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, பைக்கில் பஞ்சர் ஆகிடுச்சு, மழை சார், ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரீசன் சொல்லி முடிச்சிருவீங்க. அதே உங்கள் டீமில் இருக்க இன்னொருத்தர் லேட்டாக வராருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டக்குன்னு இவனுக்கு எப்போவுமே பொறுப்பு கிடையாது, நீ தூங்கி வழிஞ்சு வரையே, லேட்டாக தூங்குனியா, உனக்கு ஒரு டைமிங் சென்ஸ் இல்லாதவன், நம்ம நிறைய அவங்க மேலே அவங்க கேரக்டர்லாம் டப்புன்னு சொல்லி அவங்கள ப்ளேம் பண்ணிடுவோம். யோசிச்சு பாருங்க, டிராஃபிக் உங்களுக்கு மட்டும்தான் அந்த டிராஃபிக்கா? ஏன் அவனுக்கும் அந்த டிராஃபிக் இருக்கும் தானே? ஏன் உங்கள் மூளை மற்றவங்களுக்கு ஒரு நீதி நமக்கு ஒரு நீதி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சது இல்லையா? ரோட்டில் ஒருத்தவங்க வேகமாக கார் ஓட்டிட்டு போனால் இவன் ஒரு லூஸ், எதுக்கு இப்படி வேகமாக போகிறான்? அதே நீங்கள் அவசரமாக கார் ஓட்டிட்டு போனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் ஒரு முக்கியமான வேலைக்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய தவறை நம்ம நியாயப்படுத்துவோம். நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட் மென்டாலிட்டி தான் இந்த சொசைட்டியில் 90% ஆஃப் எப்படி சொல்கிறது ப்ராப்ளம்ஸ்க்கு காரணம் தான். இப்போது இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சரி, இந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாத சொசைட்டி என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு? நம்ம ஒருக்க பார்த்த உடனே ஒரு செகண்ட்லேயே அவங்கள பற்றி ஒரு முடிவுக்கு வந்துடும். ஒருத்தர் கொஞ்சம் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளேயோ ஒரு ஷோரூம்குள்ளேயோ போனால் அங்கே இருக்க ஒரு சேல்ஸ்மேன் அவங்கள பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்கும், ரெஸ்பெக்டோடு இருக்கார். இவர் எங்கே இதெல்லாம் வாங்க போகிறார் அப்படின்னு யோசிப்பாங்க. முகத்தை திருப்பிட்டு அவங்க பாட்டு கண்டுக்காம போவாங்க. அதே கோட் சூட் போட்டு வேறு மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு ராயலாக போனால் அவர் சல்யூட்டாக இருப்பாங்க. ட்ரெஸ்ஸை வச்சு மனுஷங்களை எடை போடுது. இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் யாராவது ஒரு பையனுக்கோ இல்லை ஒரு பொண்ணுக்கோ ஒரு 28 வயசாகி கல்யாணம் ஆகாமல் இருந்தால் இந்த சொசைட்டி உடனே என்ன தெரியுமா சொல்லணும்? என்ன தெரியுமா ஜட்ஜ் பண்ணும்? பையனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, பொண்ணுக்கு ஏதோ தோஷம் போல, அதனால தான் அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு ஒரு அழகான ஒரு கதையை உருவாக்கணும். நிஜத்தில் அந்த பையனோ பொண்ணோ தன்னுடைய குடும்ப கடமையை முடிக்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு போராடிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய அந்த நிஜமான போராட்டம் இந்த சொசைட்டிக்கு தெரியாது இல்லையா?
ஆனால் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும் ரொம்ப ஃபஸ்ட்டு ஒரு லைனில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அடுத்தவங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையை பற்றின எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியும்னு ஒரு மாயையை நம்ம உருவாக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஒரு கடலோட ஆழ கடையில் நிற்கிறவனுக்கு தெரியாது இல்லையா? அதாவது கரையில் நிற்கிறவனுக்கு. அதனால மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, நமக்கு தான் அது கஷ்டமாக இருக்கும். நம்ம அடுத்தவங்களை கவனித்து அவங்க நம்மளை குறை சொல்லும் பொழுது நம்மளுடைய சொந்த வாழ்க்கையை வந்துட்டு எப்படின்னா நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்றதையே நம்ம பார்க்க மறந்துடும் இல்லையா? ஏன்னா நம்ம பார்வை அடுத்தவங்கள தான் பார்க்குறோம். வீட்டில் பாருங்களேன், நம்ம அப்பா நம்ம பையனை ஜட்ஜ் பண்ணுவார், நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை. பையன் அப்பாவை ஜட்ஜ் பண்ணுவான், எங்கள் அப்பா காலத்துக்கு ஏற்ற மாதிரியே அவர் ஒரு பூமர் அப்படின்னுவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? கணவர் மனைவியை ஜட்ஜ் பண்ணுவாங்க, மனைவி கணவரை ஜட்ஜ் பண்ணுவாங்க. இதனால உறவுகளுக்குள்ள ஒரு சின்ன ஒரு விரிசலும் ஒரு ஈகோ அந்த மாதிரிலாம் விஷயங்கள் வருது. ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம், ஆனால் அதுக்கு மூளையெல்லாம் தேவை கிடையாது. ஆனால் ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய மனசு, அதாவது பெரிய மனசு வேணும். இனிமேல் நீங்கள் யாரையாவது பார்த்து அவன் டக் அப்படின்னு சொல்லி இவன் இப்படி அப்படின்னு உங்கள் மூளை ஜட்ஜ் பண்ணும்போது உடனே ஒரே ஒரு நிமிஷம் இன்னும் யோசிச்சு அவங்க சூழ்நிலை என்ன, அவங்க கடந்து வந்த பாதை என்ன, அவங்களுடைய வழி என்ன, அவங்களுடைய வேது என்னன்றது உங்களுக்கு தெரியும். If you judge people, you have no time to love them. புரியுதுங்களா? நீங்க மனுஷங்களை எடை போட்டுட்டே இருந்தீங்கன்னா அவங்கள நேசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரமே இல்லாம போயிடும் இல்லையா? ஸோ மக்களே, நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த திங்கட்கிழமை காலையில் நான் உங்களுக்கு வைக்கிற ஒரு சின்ன ஆனால் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சேலஞ்ச் என்ன தெரியுமா? இந்த வாரம் முழுசும் நீங்கள் ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ எங்கேயோ பஸ்லையோ ட்ரெயின்லையோ எங்கே போகும்போதும் சரி, எத்தனையோ மனுஷங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவங்க செய்கிற செயல்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தப்பாக தெரியலாம், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம். ஆனால் ப்ளீஸ் ஒன்று சொல்ல, அவங்கள டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம சொசைட்டியில் இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு தெரியுமா? ரோட்டில் ஒரு பொண்ணு ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு போனால் இவ கேரக்டர் சரியாக இருக்காது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறது. அதே வந்து ஒரு பொண்ணு ரொம்ப டீசெண்டாக ப்ராப்பராக ட்ரெடிஷ்னலாக இருந்தா சுடிதார்லாம் போட்டுட்டு போனால் பா இவளுக்கெல்லாம் காலத்துக்கு மாறி வாழ தெரியல, கிராமத்து டைப்லேயே இருக்காங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணுறது. ஒரு பையன் அமைதியாக இருந்தால் இவன் ஒரு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி உருப்பட மாட்டான்னு சொல்கிறது. அதே ஒரு பையன் கொஞ்சம் துடுதுடுப்பாக அதாவது நாட்டியாக இருந்தானா இவனுக்கு ஓவர் திமிருன்னு ஜட்ஜ் பண்ணுறது. யோசிச்சு பாருங்கள், நம்ம யாரும் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு மார்க் போடுறது நமக்கு என்ன யூனிவர்சிட்டி எக்ஸாமினராக நம்ம இந்த எக்ஸாம்லாம் கண்ட்ரோல் பண்ணுற எக்ஸாமினராக அடுத்தவன் என்ன பண்ணுறது எட்டி பார்த்து கமெண்ட் பார்க்குறதுக்கு நாம் நம்ம வாழ்க்கையை இன்னும் பெரிய பெரிய சாதனைகளே செய்யவே இல்லையே. எதுக்கு? நமக்கே 1008 ப்ளஸ் மைனஸ் எல்லாம் இருக்குது. நம்ம குறைகளை நம்ம மூடி மறைச்சிட்டு அடுத்தவன் குறைகளை பூத கண்ணாடி வச்சு தேடிட்டு இருக்கோம் இல்லையா? இனிமேல் யாரையாவது பார்த்து உங்கள் மூளை அவங்க அப்படிதான் இவங்களுக்கு இதுதான் வேலை அப்படின்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது டக்குன்னு ஒரே ஒரு செகண்ட் பிரேக் போடுங்க. அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்காங்க, அவங்க வீட்டில் என்ன கஷ்டம் இருக்குது, அவங்க மனசுக்குள்ளே என்ன போராட்டம் இருக்குன்றத நீங்கள் சரியாக யோசிச்சு பாருங்க. இது அவங்க லைஃப் அப்படின்னு நீங்கள் கடந்து போயிட்டு இருக்குங்க. அவங்க வீட்டு அழகே, அதாவது அடுத்தவங்க வீட்டு அழகியை தேடி அதை அழுக்க தேடி அலையிறத விட்டுட்டு உங்கள் வீட்டு ஜன்னல் கண்ணாடியை சுத்தமாக வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களும் எவ்வளவு அழகாக தெரிவாங்க தெரியுமா? வாழ்க்கையில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்தவனை எடை போடுற தராசா நீங்கள் ஒரு நாளும் இருக்காதீங்க. ஏன்னா அந்த வே மிஷின் அங்கேயே தான் இருக்கும், அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணாது. ஆனால் ஒரு 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 ஸ்டெப்பு கூட அதால் முன்னேற முடியாது. நீங்கள் வே மிஷின் கிடையாது, நீங்கள் ஓட வேண்டிய ஒரு ரேஸ் குதிரை. உங்கள் பாதையில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் ஆரம்பிச்சாச்சு. இந்த வாரத்தோட பஞ்ச் டயலாக் என்ன தெரியுமா? டோன்ட் ஜட்ஜ் மை ஜேர்னி இஃப் யூ ஹேவின்ட் வாக் மை பாத். ஃபிக்ஸ் யுவர் லைஃப், பி த பாஸ். ரொம்ப பொறுமையாக சொல்லிட்டேன், புரியுதா? உனக்கு என்னோட பாதை தெரியாதுன்னா என் பயணத்தை நீ ஜட்ஜ் பண்ணாத. உன் வாழ்க்கையை நீ வாழ கவனி, நீ மாசாயிரு. இப்போ அதாவது இந்த மண்டே மார்னிங்லேருந்து இந்த வித்தியாசமான கண்டெக்ட் உங்கள் மைண்ட் செட்டை ஒருவேளை டோட்டலாக மாற்றிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீடியோ உங்களுக்கு நிஜமாகவே பிடிச்சிருந்து ஒரு ரியாலிட்டி உங்களுக்கு புரிஞ்சால் மறக்காமல் இந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம ஃபேமிலியிலையோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்லையோ அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணிவிட்டு கமெண்ட் அடிக்கிற குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு
புறம் பேசுகிற ஒரு கேங்கில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்களே, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நெத்தி அடி பதில் கொடுங்க. ஓகே? இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த நல்ல உள்ளங்களை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாரம் ஃபுல்லும் உங்களுக்கு பவர்ஃபுல்லான வாரமாக இருக்கணும். இந்த வாரத்தில் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். என்ன நம்மளை சுற்றி நடந்தாலும் சரி, நீங்கள் யாருன்னு பாருங்கள். யாரையும் எளிதாக ஜட்ஜ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு நாளைக்கு வேறு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.